குட் பேட் அக்லி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நம்ம தல அஜித், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு ஏப்ரல் 10 உலக அளவில் ரொம்பவே கிராண்டா வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் கேங்ஸ்டர் திரைப்படம். கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக் அவர்கள் தலையை வச்சு இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. கண்டிப்பா நல்லா பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நம்புவோம். சரி, இந்த படம் இப்போதைக்கு ஏப்ரல் 10 வரப்போகுது. ஏப்ரல் 9 ஒரு 10 மணிக்கு நைட்டு ஒரு பேடு பிரீமியர் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாங்க. ஆனால் அது இப்போ நடக்க போகிறது இல்லை. ஏப்ரல் 10 தான் இந்த படம் வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டாக வெளியே வரப்போகுது. தமிழ்நாட்டில் எப்பயும் போல தான் 9 மணிக்கு தான் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் பார்த்து முடிச்சு இந்த படத்துடைய ரிவ்யூ என் படமே வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்னொரு விஷயத்த நான் இப்பயே சொல்லிடுறேன். டே 1 ஒரு பிக்கஸ்ட் சம்பவம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க. சரி, இந்த குட் பேட் அக்லி படத்துடைய ட்ரைலர் எப்போதான் வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்னைக்கு அந்த ட்ரெய்லர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து ஒரு அப்டேட் 2 விதமான தகவல் வந்திருக்கு. ரெண்டுமே நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஒன்று இன்னைக்கு ட்ரெய்லர் வருது, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அப்டேட் கொடுத்துட்டு நாளைக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்துருச்சு. நாளைக்கெல்லாம் இல்லை, இன்னைக்கே அந்த படத்துடைய ட்ரைலரை இப்போ லான்ச் பண்ண போகிறாங்களாமா. ட்ரைலர் ஃப்ரம் டுமாரோ அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அந்த புக்கிங் ஓப்பன் ஆகிற அதே சேம் டைம் 8/2க்கு லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒன்று, இன்னைக்கு குட் பேட் அக்லி படத்தோடைய அஃபிஷியல் ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. பட் அந்த ட்ரைலரில் படத்தில் இருக்கிற எக்ஸைட்டிங்கான இந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்லாம் ரிவீல் ஆகாமல், அந்த படத்தோடைய ஸ்டோரி என்ன அப்படின்ற பற்றிலாம் எதுவும் இல்லாமல், ஐ மீன் எதுவுமே ரிவீல் ஆகாமல் அவங்க பக்காவாக கட் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா பெரும்பாலும் நிறைய படங்களுடைய ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது டவுன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ப்ராப்பராக சூப்பராக கட் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக இப்போ இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் டபுள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு இந்த குட் பேட் அக்லி படத்தோடைய ட்ரைலர் வெளிவந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நீங்க இந்த குட் பேட் அக்லி படத்தோடைய ட்ரைலர் பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எத்தனை மணிக்கு வெளியாகுது அப்படின்ற டைமிங் பத்தி எதனா அப்டேட் வந்துச்சுன்னா நான் டெஃபினட்டா அப்டேட் பண்றேன்.